ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, கோவை மாவட்டம் அன்னூர்லேருந்து ஓதிமலை போகிற வழியில் இருக்கிற லக்கேபாளையம் கோயில்பாளையம் சுப்பிரமணியர் கோயிலுக்கு போக போகிறோங்க. இங்கே கிராமத்து நம்பிக்கையாக மழை வேண்டி கழுதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பஞ்சகல்யாணி திருக்கல்யாணம்னு இதை சொல்கிறாங்க. நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கமே கிராமங்களில் இந்த நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த மாதிரி கழுதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைப்படி இன்னைக்கு நம்ம ஊர்லயே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அதை இந்த வீடியோவில் தரிசிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. அழகா இருக்கு. லட்சுமி லக்கேபாளையம் கோயில்பாளையம். எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக மழை இல்லாதனால பஞ்சகல்யாணிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு முடிவெடுத்து திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்க. இன்றைக்கி சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்னால் எங்கள் முன்னோர்கள் பல வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப நாளாக மழை இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி இந்த பஞ்சகல்யாணி கல்யாணம் பண்ணி வச்சு அதனால் எங்களுக்கு மழை வருதுன்னு ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அதனால் இப்போ பண்ணுறோம். இப்போ எங்கள் ஊரில் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லைங்க. ரொம்ப மழை இல்லாதனால வாழையெல்லாம் பயிர் எல்லாம் வெட்டுற நிலைமையில் இருக்கிறதுனால மழை இல்லாத காரணத்தினால எல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. அதனால் நாங்கள் பஞ்சகல்யாணிக்கு திருக்கல்யாணம் பண்ணி மழை வருங்கிற ஒரு நம்பிக்கையில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்னால் பஞ்சகல்யாணிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் கட்டாயம் மழை வருங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த எல்லினோ பிரச்சனையினால விவசாயிகள்லாம் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பத்தாம் தேதி நாங்கள் மழை வேண்டி பஞ்சகல்யாணி திருமணத்துக்காக நாங்கள் போய் பார்த்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தோம். இதோட 3வது தடவை. 87 ஒரு தடவை பண்ணினோம். 2021 ஒரு தடவை. ஆனால் பண்ணுன போதெல்லாம் 2 நாள் 4 நாளில் மழை பெஞ்சு 4-5 வருஷம் தண்ணி மொய்யாமல் இருந்தது. அப்புறம் இப்போ இந்த தடவை பண்ணிக்கிறோம்.
கடவுள் புண்ணியத்துல ஏதாவது நிக்க மழை வந்தா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் மழை வேணும்னு எல்லாம் வேண்டி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஊர் பொதுமக்கள் சார்பாக லக்கைபாளையம் கோயில்பாளையம் மாப்பிள்ளை வீடும் லக்கைபாளையம் பொண்ணு வீடு எல்லாம் 2 ஊரும் சேர்ந்து எல்லாம் பொதுவில் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நீ பொண்ணு வீட்டுக்காரர் எத்தனை சீர் கொடுப்பாங்கன்னு தெரியல. வர்ற அறிகுறியே அப்படி அந்த முதல்ல வருஷம் பண்ணுமில்ல அன்னைக்கு அப்படியே தான் பொழுதோடையே பிடிச்சது. 3வது நாளுக்குள்ள பள்ளத்தை தண்ணி போகத்தான் போகுது. இந்த வருஷம் 30-40 மூட்டை கடலக்காய் எல்லாத்துக்கும் காஞ்சி கிடக்கு. கடலக்காய் விளைஞ்சாலும் நீ கூலி கட்டாது போயிடுச்சு, அது மழை வருது. யாவா நான் என்ன பண்றது? அன்னூர் லக்கேபாளையம் கோயில்பாளையத்துல மழை வேண்டி பஞ்சகல்யாணி திருக்கல்யாணம் இன்னைக்கு நடந்துச்சுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. இங்க நடந்த இந்த பஞ்சகல்யாணி திருக்கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. வேற எந்தெந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி மழை வேண்டி பஞ்சகல்யாணி திருக்கல்யாணம் நடத்துறாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.